வச்சிருப்பான் போல. கையிலக்கா, நான் தாலாட்டு பாட்டு பாடுறது உனக்கு என்ன கத்துற மாதிரி இருக்கா? என்னது தாலாட்டு பாட்டு பாடுறியா? மாலு, நீ பாடுறது குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி தெரியல. தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் எழுப்புறதுக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. கையிலக்கா, ஏன் பாட்டியா கிண்டல் பண்ற? நல்லா தான் பாடுறேன். அம்மா எல்லாம் இப்படி பாடிதான் என்ன சின்ன வயசுல தூங்க வைப்பாங்க, உனக்கு தெரியுமா? இப்படிதான் பாடுவாங்கன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நீ அப்ப குட்டி பிள்ளையா இருந்த, உனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு தான் தெரியும் அம்மா எப்படி உன்னை தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்கன்னு. அம்மா ஒண்ணு மாதிரி இப்படி கத்த மாட்டாங்க. அழகா குழந்தை தூங்குறதுக்காக நல்ல இனிமையா மெதுவா பாடுவாங்க. ஆனா நீ கத்துற அவன் தூங்க மாட்டான். அவன் இப்படி முழிச்சு விளையாடிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் தள்ளி நின்னு பாடு, கிட்ட போய் மூஞ்சி காமிச்சு பாடாத. அப்புறம் சும்மா படுத்திருக்கிறவன் பயந்து அழ ஆரம்பிச்சிட போறான். கையிலக்கா, ஏன் பாட்டியா கிண்டல் பண்ற? சரி, நான் பாடுறது நல்லா இல்லைன்னா பரவாயில்ல. ஏன் உனக்கு பாட தெரியுமா? நீ எங்க தாலாட்டு பாடி ஆதிய தூங்க வை பாப்போம். ஓ, நான் தூங்க வச்சிருவேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா வாய் மேல கை வச்சு உட்கார்ந்தனா ஆதிய நான் 2 நிமிஷத்துல தூங்க வச்சிருவேன். ஓ, 2 நிமிஷத்துல தூங்க வச்சிடுவியா? சரி, அதையும் பார்க்கலாம். நான் வாய் மேல கை வச்சு உட்கார்ந்துக்கிறேன். நீ 2 நிமிஷத்துல ஆதிய தூங்க வை பாப்போம். நீ முதல்ல அமைதியா வாய் மேல கை வச்சு உட்காரு. ஆதிய நான் எப்படி தூங்க வைக்கிறேன்னு பாரு. எங்க பாப்போம், நீ எப்படி தான் தூங்க வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் வாய் மேல கை வச்சு உட்கார்ந்துக்கிறேன். நீ ஆதிய தூங்க வச்சு காட்டிட்டு பாப்போம். அதெல்லாம் நான் தூங்க வச்சிருவேன். ஆனா ஒருவேளை நான் ஆதிய தூங்க வச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வாயை திறக்க கூடாது, என்கிட்ட வாய் அடிக்க கூடாது சொல்லிட்டேன். சரி, நீ ஆதிய தூங்க வச்சிட்டேன்னா நான் வாயில ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன், போதுமா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்படி நீ வாயில ஃபெவிக்விக் போட்டு ஒட்டறதா இருந்தா ஆதிய இதுக்காகவே நான் தூங்க வைக்கிறேன் பாரு. ஆதி செல்லம், வாடா. இவ வாயை திறக்காம இருக்கிறதுக்காகவாவது நான் உன்னை தூங்க வச்சே ஆகணும். ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு செல்லம், ஆராரோ. கையிலக்கா, அப்ப நீ மட்டும் இதுக்கு அம்மா பாட்டு பாடுற? மாலு, இப்ப நீ எதுக்கு கத்துன? நான் அவனை தூங்க வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆதி இப்பதான் தூங்குனா, அதுக்குள்ள எதுக்கு கத்துன? அவன் முழிச்சிட்டான் பாரு. கையிலக்கா, நான் கத்துனதுனால ஒண்ணு அவன் முழிக்கல, அவன் தூங்கவே இல்ல. யார் சொன்னா? நான் பாட்டு பாடி தட்டி தூங்க வச்சுதான் அவன் தூங்குனான். நீ கத்துனதுனால தான் அவன் முழிச்சான். நீ மட்டும் கத்தாம இருந்திருந்தா அவன் தூங்கி இருப்பான். ஒண்ணும் கிடையாது. நீ ஒண்ணு அவன் தூங்க வைக்கவே இல்ல, அவன் தூங்கவே இல்ல. அதுக்குள்ள நான் கத்துனதுனால முழிச்சிட்டான்னு போய் சொல்றியா? யார் ஏமாத்த பாக்குற? நான் தான் ஜெயிச்சேன். ஒன்னாலே அவனை தூங்க வைக்க முடியல போ. ஏய், யார் சொன்னா? நான் அவனை தூங்க வச்சிட்டேன். நீ கத்துனதுனால தான் அவன் எந்திரிச்சான். நான்லாம் ஜெயிச்சிட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் ஜெயிக்கல, நீ போய் சொல்ற. நீ அவனை தூங்க வைக்கவே இல்ல. மாலு, நான் தான் சொல்றேன்ல, நான் அவனை தூங்க வச்சிட்டேன். அவன் கண்ணை மூடி தூங்க போனான். நீ கத்துனதுனால தான் அவன் எந்திரிச்சான். ஒண்ணும் கிடையாது, நீ ஒண்ணும் ஜெயிக்கல, நீ தோத்துட்ட. மாலு, நான் ஒண்ணும் தோக்கல. நீ கத்துனதுனால தான் அவன் எந்திரிச்சான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. இல்லவே இல்ல, நீ தான் ஏமாத்துற. அவன் தூங்கவே இல்ல, நீ அவனை தூங்க வைக்கவும் இல்ல. நீ தோத்துட்ட. நான் அவனை தூங்க வச்சிட்டேன். எங்க அவன் தூங்கிட்டா நான் ஜெயிச்சிருவேன்றதுக்காகவே வேணும்னு சத்தம் போட்டு அவனை எழுப்பி விட்டுட்டா. ச்சே, இவெல்லாம் எப்படி எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தா? குட்டிச்சாத்தான். கையிலக்கா, இப்போ நீ என்ன சொன்ன? குட்டிச்சாத்தான் தானே சொன்ன? எனக்கு கேட்டுச்சு. அம்மா என்ன அப்படி சொல்லக்கூடாது சொல்லிருக்காங்கல்ல. இரு, எனக்கு குட்டிச்சாத்தான் சொன்னல, அம்மா வட்டேடு சொல்லிட்டாரா? ஐயோ, என் மாலு, அம்மா கிட்ட சொல்லாத. நான் உனக்கு குட்டிச்சாத்தானால சொல்லல. இல்ல, நீ எனக்கு குட்டிச்சாத்தான் தான் சொன்ன. எனக்கு கேட்டுச்சு. இரு, அம்மா வட்டேடு சொல்லிட்டாரா? அம்மா. ஐயோ, என் மாலு, அம்மா கிட்ட சொல்லாதடி. ஏய், என்ன இங்க ரெண்டு பேரும் பிள்ளைய நடுவுல படுக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளை பயந்துக்க போகுது. அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணல. அக்கா தான் என்ன குட்டிச்சாத்தான் சொல்லிட்டா. அம்மா, இல்லம்மா, நான் குட்டிச்சாத்தானால சொல்லலம்மா, அவ சும்மா சொல்றா. இல்லம்மா, இல்ல, அக்கா போய் சொல்றா. அக்கா என்ன குட்டிச்சாத்தான் சொன்னா. ஐயோ, சரி, எதுனாலும் அங்க நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். இது என்ன நம்ம வீடு நினைச்சீங்களா? நம்ம வீட்ல தான் சும்மா தொட்ட தொண்ணருக்கு 2 அடிச்சிட்டு கிடப்பீங்க. ஆனா இங்க வந்த இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்களா? இதுக்கு 2 பேரும் இங்க கூட்டிட்டே வரதில்ல. வேலையும் முடிய லேட் ஆயிடுச்சு. அன்பு தம்பி இன்னும் வரல. சரி, சைலமா தனியா இருக்குமேன்றதுக்காக கொஞ்ச நேரம் இருப்போம்னு உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, என்ன திட்டாதீங்க. அக்கா தான் என்ன குட்டிச்சாத்தான் சொன்னா. அம்மா, இல்லம்மா, நான் குட்டிச்சாத்தான் சொல்லவே இல்லம்மா. ஐயோ, சரி, கையில கொஞ்சம் அமைதியா இரு. அவ தான் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கத்திக்கிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு கத்திட்டு இருக்க. சரி, 2 பேரும் அமைதியா இருங்க. எதனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். லட்சுமி அக்கா, வேலை முடிஞ்சதாக்கா? முடிஞ்சது சைலுமா, எல்லாம் முடிச்சு வச்சிட்டேன். சரிக்கா, அப்ப நேரமாகுதுல நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போய்க்கங்க. அன்பு தம்பி இன்னும் வரலையம்மா, அவர் வர வரைக்கும் இருக்கட்டுமா? இல்லக்கா, பரவாயில்ல, அவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு இப்ப வந்துடுறேன்னு சொன்னாரு. அவர் வந்துருவாரு. நீங்க நேரமாகுதுல, கிளம்புங்கக்கா. பரவாயில்ல.
அப்புறம் நானும் இப்ப அபிய கூப்பிடுறதுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போறேன். ஏன்னா அவர் வர்றதுக்கு நேரமாகும். அவர் வரும்போது கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அம்மாச்சியும் தாத்தாவும் தூங்குனாலும் தூங்கிடுவாங்க. அப்புறம் போய் கதவு தட்டினா உங்களுக்கு தொல்லையா இருக்கும்ல. அதனால இப்பவே போய் அபிய கூட்டிட்டு வரலான்னு போறேன். நீங்க கிளம்புங்கக்கா. சரி ஷேலுமா, அப்ப நான் காலையில நேரத்துல வந்துடுறேன். நாங்க கிளம்புறோம் ஷேலுமா. சரிக்கா, போயிட்டு வாங்க. அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரி கையில. அப்புறம் ஏதோ ஆன்லைன்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு நெட் கனெக்ஷன் வேணும். இங்க வந்து பண்றேன்னு சொன்னா அப்புறம் வரவே இல்ல. அக்கா ஆமாக்கா, ப்ராஜெக்ட் பண்ணணும் தான். ஆனா காலேஜ் திறக்கறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அதான் பொறுமையா பண்ணிக்கலாம்னு இருந்துட்டேன். நாளைக்கு வரேன்க்கா, நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன். சரி கையில, எப்ப வேணும்னாலும் வா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிக்கா, அப்ப நான் நாளைக்கு வரேன். போயிட்டு வரேன்க்கா. அம்மாச்சி அது அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாரு. அதான் சரி நானே அவிய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் ஆகி பிள்ளைய கூப்பிட வராதப்பவே நினைச்ச என்னது அவருக்கு வேலை இருக்குமுண்டு. அதுக்கு என்னத்துக்கு தானே நீ பிள்ளைய தூக்கிட்டு இந்த ராத்திரியில வந்த? நான் அதை இப்ப கூட தாத்தா கிட்ட பிள்ளைய கொண்டே விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நேரம் ஆயிட்டா நானே கொண்டாந்து விடுவேன்ல மாடி, நீ என்னத்துக்குமா வந்த? இல்ல தாத்தா பரவாயில்ல, நீங்க எதுக்கு நடந்துகிட்டு, அதான் நானே அவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். யபி விளையாண்டது போதும், வா இனி நாளைக்கு வந்து விளையாடலாம். சாக்லேட் தானே, அதெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் அம்மாச்சி இன்னும் அவன் வரலையா? ஆமா, நாங்க முழிச்சிருக்கும் போது என்னைக்கு அவன் வந்திருக்கேன். அவனுக்கு ராத்திரி 10-12 மணி ஆகணும், நாங்கெல்லாம் படுத்து தூங்கணும். அப்புறம் தான் திருட மாதிரி வருவேன். சிம்ரனு பேரனை என்ன சொல்ற? ஐயோ பேரனை சொல்லிரக்கூடாது, அப்படியே இந்த மனசுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமா? நான் என்ன இல்லததையா சொல்றேன்? பேருக்கு தான் போலீஸ், ஆனா வரது பூரா திருடனாட்ட ராத்திரி 12 மணிக்கு தானே அவன் வாரான். ஆமா, நேரங்காலத்தோட வந்தா மட்டும் நீ அப்படியே உன உதவியாக்கு. உனக்கு பொண்ணு பாக்குற, கல்யாணம் பண்ணு, எப்ப கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டு அந்த பையல தொல்லை பண்ண வேண்டியது. உன் தொல்லை தாங்க முடியாம தான் அவன் நேரங்காலத்தோட வராம நீ தூங்குனதுக்கு அப்புறம் வரான். அம்மாச்சி எதுக்கு தாத்தா சொல்றீங்க? நானும் அம்மாச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனோட நல்லதுக்கு தானே சொல்றோம். அடது சொல்றது ஒரு நிதானத்தோட சொன்னா சரி கண்ணு. அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா வாழு 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 வாழுன்னு கத்த தொடங்கிடுவா. அப்புறம் அவனுக்கு டென்ஷன் ஆகாம என்ன செய்ய? அதனாலதான் அந்த பையன் வேலை முடிஞ்சாலும் நேரத்தோட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். அதுக்கு அவனை இப்படியே விட சொல்றீங்களா தாத்தா? அப்படியே விட சொல்லல கண்ணு. அவன் வாழ்க்கையில நடந்ததுன்னா அப்படி சின்ன விஷயம் கிடையாதுல்ல. அதையெல்லாம் மறந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு வாழ்க்கையை பாக்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து சும்மா இதையே சொல்லி அந்த பையன் வீட்டுல இருக்கிறதுக்கு கூட நிம்மதி இல்லாம செய்யாதீங்கன்றதான் சொல்றேன். அதுக்கு நீ எவ்வளவு நாள் தாத்தா? 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் அவன் சரியாகலன்னா இதுக்கு அப்புறமா அப்படியே விட முடியாது. நாளைக்கு அவன் கிட்ட இத பத்தி பேசி ஒரு முடிவெடுக்க தான் போறேன். அப்படி சொல்லு கேளுங்கண்ணே, இத்தனை காலம் விட்டதெல்லாம் போகுது. இதுக்கு மேல அவனை இப்படி விட முடியாது. எப்படியாவது நாளைக்கு பேசி கல்யாணம் பண்றியா இல்லையான்னு ரெண்டுல ஒரு முடிவு கேட்டே ஆகணும். அவ விட்டாலும் இவ விட மாட்டாளாட்டிருக்கு. என்ன மனசுல பாக்குறீது? பேரன் பேரன் சொல்லி அவன் தாளத்துக்கு நீங்க வேணா ஆடுங்க, எங்களால ஆட முடியாது. இப்ப உன்னை யார ஆட சொன்னா? சரி சைலுக்கு அதெல்லாம் காலையில அவன்கிட்ட பேசிக்கலாம். நீ பிள்ளைய தூக்கிட்டு வெளியே நிக்கிற. சரி வா உள்ள வா, மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் வேணா போலாம். ஐயோ இல்ல தாத்தா, இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் அபிய கூட்டிட்டு போய் அப்படியே 2 பேரையும் தூங்க வைக்கலான்னு தான் அபிய கூப்பிட வந்தேன். இங்க தூங்கிட்டானா அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் போகும்போது திரும்ப முழிச்சுக்குவான். அப்புறம் தூங்க வைக்க முடியாது. நாங்க வீட்லயே கொண்டு போய் தூங்க வச்சுக்கிறேன். அபி வா, நேரம் ஆகுதுல, போய் தூங்கணும். வா வீட்டுக்கு போலாம். சரி கண்ணு இரு, மாப்பிள்ள வர நேரமாகுன்னு சொல்ற. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒத்தையில இருக்க வேண்டாம், நானும் வரேன். மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துக்கிறேன். இல்ல தாத்தா பரவாயில்ல, நான் இருந்துக்கிறேன். நீங்க வந்துட்டா அம்மாச்சி இங்க தனியா இருப்பாங்கல்ல. அட நான் தனியா இருக்கிறதுக்கு என்ன, நான் இருந்துக்கிறேன். நீ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒத்தையில இருக்க வேண்டாம். மாப்பிள்ள வர வரைக்கும் தாத்தா அங்க இருக்கட்டும். மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் வரட்டு. அது இல்லாம இப்ப சின்னவா வந்துருவேன். சரி அம்மாச்சி, அப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுங்க. அதானே இப்ப போன போட்டு வர சொல்லிக்கிறேன். அத்தா நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள வர வரைக்கும் அங்கேயே இருங்க. மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்தா போதும். சரிம்மா, நீ உள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டு இரு. நான் பிள்ளைகளை விட்டுட்டு மாப்பிள்ள வந்ததும் வரேன். சொல்லுவோம். நம்ம போன போட்டு சொன்ன மட்டும் என்ன அப்படியே நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்துருவா செய்ய போறேன். எப்படியும் வர மாட்டான். இருந்தாலும் போன போட்டு எங்க தான் இருக்கான்னு கூப்பிட்டு கேட்டு பாப்போம். சாப்பிட்டு இருக்கவும் மாட்டான். சாப்பிடாம கொள்ளாம வெளியவே கிடப்பான். நான் கொல்லாதவன் பொய் சொல்லாதவன். வணக்கம் எஸ்ஐ சார். வாடா, நீ தான் ஃபோன் பண்ணதா? ஐயா நான் எதுக்கு உனக்கு கூப்பிட போறேன்? கூப்பிட்டாலும் நீ போன் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. அது அம்மாச்சியா இருக்கும்.
அப்புறம் இன்னும் உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகலையா? அங்க அம்மாச்சி இவ்வளவு நேரம் ஆகியும் நீ வீட்டுக்கு வரலன்னு எனக்கு கூப்பிட்டாங்க, அதான் நான் உன்னை தேடி வந்தேன். இந்த சிம்ரனை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் வரலன்னா தேவையில்லாம உன்னை கூப்பிட வேணான்னு சொன்னாலே கேட்காது. அப்புறம் நீ வரலன்னா என்ன கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவாங்க? ஆமா, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க? வேலை இருக்கு. இந்த அர்த்தராத்திரியில உனக்கு என்ன வேலை? நைட் பெட்ரோல். என்னது நைட் பெட்ரோலா? சார், பெட்ரோல் ரோட்ல போகணும் சார், நீங்க என்ன பீச்ல போயிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, சும்மா வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காத, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. டி சக்தி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்டா, நான் போய்க்கிறேன், நீ போ. ஐயோ, அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? எப்படி இருந்தாலும் விட்டுட்டு போனவளதான் நினைச்சுக்கிட்டு இருக்க போறீங்க, அதுதானே டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணும் புதுசு இல்லையே. இல்லடா சக்தி, நான் ஐஷுவை பத்தி யோசிக்கல. என்னடா அதிசயமா இருக்கு, ஐஷுவை பத்தி யோசிக்கலங்கிற? அவளை விட்டா அப்புறம் உனக்கு யோசிக்கிறதுக்கு வேற என்னடா இருக்கு? டி சக்தி, நான் இன்னைக்கு ஒரு குழந்தைங்க ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னல, அங்க ஒரு குழந்தைய பார்த்தேன்டா. குழந்தைங்க ஆசிரமம்னா குழந்தை தானடா இருக்கும், இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? டி அது இல்லடா சக்தி, பாவம் 6 மாச குழந்தைடா, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லடா. அம்மா அப்பா இல்லாததுனால தானடா அந்த குழந்தை ஆசிரமத்துல இருக்கு, இதுல என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டேய், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. 1.5 வருஷமா நீ சீரியஸா மட்டும்தானடா பேசிக்கிட்டு இருக்க, உன் மூஞ்சில சிரிப்பா பார்த்துதான் ரொம்ப காலம் ஆகுது. அட போட்டாங்க இவனே, உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு, என்ன சொல்லணும். டே சரி சரி, டென்ஷன் ஆகாத, என்ன விஷயம் சொல்லு. டி சக்தி, அந்த குழந்தைய ஆசிரமத்துல பாத்துட்டு வந்ததுல இருந்தே மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. அந்த குழந்தை இன்னைக்கு தாண்டா ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுடா. அந்த குழந்தைய நான் தூக்குனதும் என் கையில வந்தது அந்த குழந்தை அழுகையை நிறுத்திருச்சுடா. சரி, அதுக்கு? இல்லடா சக்தி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கியும் அழுகையை நிறுத்தாத குழந்தை நான் தூக்கும்போது மட்டும் எப்படி அழுகையை நிறுத்தும்? இது என்னடா கேள்வி? 6 மாச குழந்தைனா எதுக்கு அழுகுது, ஏன் அழுகுதுன்னு அதுக்கே தெரியாது. திடீர்னு அழுகும், திடீர்னு அதுவே அழுகை நிறுத்திடும். அப்படி உன் கையில வந்ததும் எதாச்சியும் அழுகை நிறுத்திருக்கும். ஐயோ இல்லடா சக்தி, அந்த குழந்தை எதாச்சும் அழுகை நிறுத்தின மாதிரி எனக்கு தோணல. அதுவும் இல்லாம அந்த குழந்தை என் கையில இருக்கும்போது என் மனசுக்குள்ளேயும் என்னெல்லாமோ தோணுச்சுடா. என்ன தோணுச்சு? அது என்னன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலடா. ஆனா என்னமோ மனசுக்குள்ள. அடே, என்னடா மனசுக்குள்ள மண்ணாங்கட்டிக்குள்ள உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஐயோ டே சக்தி, என்னால அந்த குழந்தைய மறக்க முடியலடா. டேய், இவ்வளவு நாள் ஐஷுவை மறக்க முடியலன்னு இருந்த, இப்ப என்னடா புதுசா ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்து அந்த குழந்தைய மறக்க முடியலங்கிற? அது எப்படிடா? எனக்கெல்லாம் காலையில என்ன சாப்பிட்டேங்கிறதே மறந்து போகுதுடா. உனக்கு எப்படிடா எதையுமே மறக்க முடியாம இருக்கு? இங்க பாரு, சும்மா இப்படி தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஃபீல் பண்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இவ்வளவு நாள் போனவளை நினைச்சு புலம்புனது பத்தாதுன்னு இப்ப புதுசா ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். ஐயோ இல்லடா சக்தி, இப்ப கூட அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குமோன்னு தோணுதுடா. எது? அழுதுகிட்டு இருந்தா அப்படியே போய் தாளாட்டி பாடி தூங்க வச்சுட்டு வரியா? நீ சொல்ற மாதிரி பேசாம போயிட்டு வரட்டாடா. எது? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. அது ஆசிரமத்துல இருக்கிற குழந்தை, அங்க இருக்கவங்க அந்த குழந்தைய பாத்துக்குவாங்க. அங்க இருக்கிற குழந்தை அழுதுகிட்டு இருக்கோன்னு இவருக்கு தோணுதான், இவர் பார்க்க போறாராம். நீ முதல்ல வீட்டுக்கு போய் தூங்குடா, பைத்தியக்காராம். இவன் ஒருத்தன் இல்ல, எனக்கு என்னமோ அந்த குழந்தை தூங்காம அழுதுகிட்டு இருக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு.